சப்த கைலாய கரகண்டேஸ்வரர் ஸ்தலங்களின் மகிமைகள். திருவண்ணாமலை என்பது ஒரு கோயில் மட்டுமல்ல, அது ஒரு சிவமண்டலம். ஏனெனில் ஏராளமான வரலாற்றுச் சிறப்புமிக்க சிவஸ்தலங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. அண்ணாமலையாரை தரிசிப்பதற்கு முன் சென்று வழிபட வேண்டிய 14 சிவபதிகளான சப்த கைலாய சப்த கரைகண்டேஸ்வரர் தலங்கள் பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? இவற்றின் முக்கியத்துவம் மற்றும் வரலாற்று சிறப்புகள் பற்றி இப்போது விரிவாக காணலாம். ஒருமுறை பார்வதி தேவி திருக்கைலாயத்தில் சிவபெருமானின் கண்களை விளையாட்டாக மூடியதால் பூலோக ஜீவராசிகள் இருளில் பல இன்னல்களை அடைந்தன. இந்த பாவம் தீர்க்க வேண்டி பார்வதி தேவி பூலோகத்தில் காசியை அடைந்து பின்னர் காஞ்சி மாநகரில் காமாட்சி அம்மனாக மணலில் லிங்கம் அமைத்து பூஜை செய்து வரும் நாளில் சிவபெருமான் தோன்றி திருவண்ணாமலை சென்று தவம் இயற்றி தமது இடப்பாகம் பெறுமாறு அருளிச் செய்தார். தேவியின் அருணாச்சலத்தை நோக்கிய பயணத்தில் வாழைப்பந்தல் எனுமிடத்தில் அனுஷ்டானம் செய்வதற்காக நீர் கொண்டு வரும்படி முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். முருகப்பெருமானும் தனது வேலாயுதத்தை வீசி எறிய 7 குன்றுகளை துளைத்து சென்று சேயாறு உருவானது. அந்த நீர் சிவப்பாக இருக்கும் காரணம் என்னவென்று குமரக்கடவுள் அன்னையிடம் வினவ, அன்னையும் பாவவிமோசனம் வேண்டி தவமிருந்த 7 அந்தணர்களுக்கு பாவவிமோசனமும் முக்தியும் கிடைத்த புராண வரலாற்றை கூறினாள். எனினும் உலக நன்மையின் பொருட்டு பிரமகத்தி தோஷம் நீங்க 7 லிங்கம் அமைத்து வழிபடுமாறு பணித்தாள். முருகப்பெருமானும் சேயாற்றின் வடகரையில் 7 லிங்கங்களை நிறுவி வழிபட்டார். அந்த புனித ஸ்தலங்களே சப்த கரகண்டேஸ்வரர் தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. அவை முறையே 1. காஞ்சி, 2. கடலாடி, 3. மாம்பாக்கம், 4. மாதிமங்கலம், 5. ஏலத்தூர், 6. பூண்டி, 7. குருவிமலை. அம்பாள் ஈசனின் இடப்பாகம் பெற வேண்டி சேயாற்றின் தென்கரையில் 7 லிங்கங்களை நிறுவி பூஜித்தாள். அந்த புனித தலங்களே சப்த கைலாய தலங்கள் என்று போற்றப்படுகின்றன. அவை முறையே 1. மண்டைக்குளத்தூர், 2. கரைப்பூண்டி, 3. தென்பள்ளிப்பட்டு, 4. நார்த்தாம்பூண்டி, 5. பழங்கோயில், 6. தாமரைப்பாக்கம், 7. வாசுதேவன்பட்டு.